ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பின்னாடி யாரோ கொடை பிடிச்சிருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா வந்து ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா டிஷ்யூலாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கொடையில தான் வந்து போறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீங்க இந்த மாதிரி எங்கே போகணும்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஏதோ நார்த் ஸ்ட்ரீட் போகணும் அப்படின்றாரு. பட் அவங்க எடுத்துட்டு வந்த கார் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல. ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, வாங்க நானே உங்களுக்கு வந்து ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே கார்லேயே தான் வந்து போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த ஸ்டில் அந்த இதுலேருந்து வெளிலே வர முடியல. இந்த மாரி நம்ம ஹீரோவ பார்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு, அப்பதான் பார்த்தீங்கன்னா, தாத்தா சொன்னது வந்து ஞாபகம் வருது. இந்த மாரி நீ ஒரு விஷயத்த நீ ஃபாலோ பண்ணாதம்மா, அதுவா உன்ன தேடி வருமான்னு சொல்லும்போது, அவங்க அத நெனச்சு சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாரி ஏசிலாம் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோனா இல்லங்க எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு சிக் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து நெறைய இடத்துல வேலை பார்க்குற மாரி இருக்குமேம்மா அப்படின்னு கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோயினா இல்ல அதெல்லாம் வந்து பழகிடும் அப்படின்னு வந்து சொல்லி இது பண்றாங்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பத்தின ஊரு, டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவ ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல அந்த வெடிகுண்டுலேருந்து, அத நீங்க எப்படி நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா அதெல்லாம் எப்படிங்க ஞாபகம் இல்லாம இருக்க முடியும்? அந்த டாபிக் இப்ப எடுத்தா உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனால தான் அத பத்திலாம் பேசல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த இன்ஜினியர் பையப்புல இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "எதுக்கு நீங்க வந்து இன்டர்வியூ எடுக்க வந்தீங்க?" அப்படின்னு வந்து கேட்டாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினா, "இந்த மாரி நான் வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிய பத்தி ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, அதனால எல்லார்கிட்டயும் வந்து இன்டர்வியூஸ் எடுத்துருக்கேன். ஏன் உங்ககிட்ட கூட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். நீங்க எனக்கு ஓகே சொல்வீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க பண்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து பண்றேன்ல, அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்களா? இந்த மாரி நியூஸே பொதுவா பார்ப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எப்பயாச்சும் பார்ப்பேங்க." அப்படின்னு வந்து சொல்லி இது பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பாட்டுன்னு சைலன்ட்டா கார் ஓட்டிட்டு தான் இருக்காரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரே வந்து ஜாலியா வந்து இருக்காங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடிலாம் ரெடி பண்ண அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டா அந்த இன்ஜினியர் பையப்புள்ளைய வந்துறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அவர நம்ம பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம். அவரு என்ன பண்றாருன்னா, வந்த உடனே, "டேய் என்னடா சாப்பிடலையான்னு?" சொல்லி அக்கறையா கேட்குறாரு. நம்ம ஹீரோவா, "இருடா இதோ வரேன்னு" சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்து ஃபுல்லா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடவே போறாரு. நம்ம இன்ஜினியர் பையப்புல இந்த மாரி, "நீ மென்டார பாத்தியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோவா, "நான் எங்க அவர பாக்குறது? காலையில போனா நான் ராத்திரி வரேன். அவரு எனக்கு முன்னாடியே வந்து வேலைக்கு போயிறாரு. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சம்மந்தமா. நீ கூட தான் அந்த வேலைய வாங்கி குடுத்தியாமே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாடா நான் தான் வாங்கி குடுத்தேன். இந்த மாரி ரெனோவேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்குடா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இன்ஜினியர் இந்த மாரி சொல்றாரு. பட் இந்த ரெனோவேஷன் ஒர்க் இதெல்லாம் சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு அந்த தாத்தாவ தான் மீன் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் ஒரு யூகத்துல தான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் பையப்புல என்ன சொல்றாருன்னா, "இந்த மிலிட்டரி வேலைலாம் முடிச்சுட்டு ஒழுங்கா வந்து என்கிட்ட வந்து வேலை பார்றா. என்னால சுத்தமா முடியல. நீயும் ஹெல்ப் பண்ணா நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோவா, "சரி ஓகே. அதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேன்னு" சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினியர் பையப்புல ஒரே வந்து நம்ம ஹீரோவ புகழ்ந்து வந்து தள்ளுறாரு. நம்ம ஹீரோக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. இவன் என்ன இப்படி தேவையில்லாம இந்த மாரி பேச மாட்டானேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து கேட்டுறாரு. "இந்த மாரி என்ன இவ்ளோ புகழ்றியேடா, ஏதாவது விஷயம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவரு பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி நீ ரிப்போர்ட்டர்ஸ பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோவா, "அவங்கலாம் ரொம்ப அறிவாளி" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயின பத்தியே வந்து நினைச்சுட்டு, எல்லாம் அழகா இருப்பாங்க" அப்படின்னு வந்து சொல்லும்போது, இந்த இன்ஜினியர் பையன்போலயே, "அப்ப என் வேலை சுலபம். நான் வந்து இனிமே ஃபியூச்சர்ல ஏதாவது இருந்தா கண்டிப்பா நான் உன்கிட்ட சொல்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வா. உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு" அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அது என்ன வேலை அதெல்லாம் வந்து காட்டவே இல்ல. இந்த சீன் கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ தான் வந்து காட்டுறாங்க. இங்க பார்த்துட்டு இவங்களுக்கும் ஒரு சுப்பீரியர் இருப்பாங்கல்ல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கும், ஷென்னுக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. அதாவது இவங்க 2 பேருமே இனிமேல் பண்ண போற ரிப்போர்ட், அதாவது இந்த வீடியோலாம் பண்றாங்கல்ல, அதுல வந்து யார் வந்து பெஸ்ட்டா வந்து பண்றாங்களோ, அவங்களோட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, டிவில இருந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ, அதனால நீங்க குடுக்க போற ப்ரொபோசல சூப்பரா குடுங்க அப்படின்னு மட்டும் சொல்றாரு அந்த ஹெட். இத கேட்ட வெளில வந்து இந்த ஷென் மூஞ்சி பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ரியாக்ஷனே இல்லாம இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா வந்துறாங்க. உடனே இந்த ஷென் வந்து, "என்னம்மா இவ்ளோ பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. நீ வந்து ஏன் முகம் இவ்ளோ டல்லா வச்சிருக்குன்னு?" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா எந்த பேச்சுக்கும் போகாம, "இல்ல மேடம், இப்ப நான் எது பேசினாலும் அது பிரச்சனையா தான் ஆகும். யாரோட ப்ரொபோசல் நல்லா இருக்கோ, அவர அக்செப்ட் பண்ணட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அவங்களோட வேலைய வந்து பார்க்க போறாங்க. இந்த ஷென்னு பொண்ணு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ அன்னைக்கு கூட வந்து ட்ராப் பண்ணிருப்பார்ல, அன்னைக்கு வந்து கொடைலாம் குடுத்துருப்பாரு போல. ஸோ, அந்த கொடைய எப்படியாச்சும் வந்து அது ஒரு பிட்டையாச்சும் வச்சு நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, அவர் இடத்துக்கே வராங்க. அந்த கொடைய வந்து அவரோட கார் மேலயே வச்சுட்டு, எங்கடா ஹீரோ வருவாரா? ஹீரோ வருவாரான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா வாட்ச்மேன் தான் வராரு. ஏன்னா இந்த பொண்ணு இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின்னா, சரி கொடைய வேற அங்க வச்சுட்டா, வேற எவனாவது தூக்கிட்டு போறாரான்னு சொல்லிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா வெளில வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்ட்டா வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவா, "என்னங்க இங்க
என்ன பண்றீங்கன்னு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் இல்லங்க அன்னைக்கு நீங்க குடம்லாம் குடுத்தீங்கல்ல, ஸோ அத குடுத்துட்டு போறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளர்றாங்க. நானும் கூட சேர்ந்து ஒளர்றேன் சாரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏங்க அது ஏங்க குடம் ஏன் கார் மேல ஏங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, சரி பரவால்ல விடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி கார வந்து ஓப்பன் பண்ணி உள்ள வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து உள்ள ஒரு விஷயத்த நோட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ புக்கெல்லாம் வந்து நல்லா படிப்பார் போல. அப்ப நம்ம ஹீரோயினும் வந்து இந்த மாரி புக்லாம் நீங்க படிப்பீங்களான்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ ஆமாங்க நான் புக்ஸ் எல்லாம் நெறைய வந்து படிப்பேன். அதனால மட்டும் இல்ல, நீங்க போட்ட வீடியோஸ்லாம் கூட பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ரொம்ப கம்மியா இருந்த மாரி இருந்துச்சு மினிட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா இல்லங்க நான் வந்து நெறைய வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன். பட் இதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிஷ் பண்ணும்போது ஓரளவுக்கு தானே பண்ண முடியும். பட் அத வச்சு நான் வந்து ஒரு புக்லாம் கூட எழுதலான்னு வந்து நெனைக்கிறேன். ஏன்னா வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரி ஒண்ணும் எல்லா நேரத்துலயும் சண்டை போடுற கண்ட்ரி கிடையாது. அது ரொம்ப அழகான கண்ட்ரி. அத பத்தி ஒரு புக் எழுதலான்னு வந்து நெனைக்கிறேன். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா நீங்க வந்து புக் போட்டீங்கன்னா, கண்டிப்பா அதையும் நான் படிப்பேன். நீங்க போட்ட வீடியோஸே நான் வந்து பார்த்தேன். அதெல்லாம் வந்து படிக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பு தான். அப்படியே வந்து உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இந்த மாரி இன்டர்வியூலாம் வந்து குடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்போ குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவ இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, வாய் விட்டு கேட்டுறாங்க. சரிங்க நீங்க கிளம்பிறீங்க. அடுத்த டைம் உங்களுக்கு எப்படிங்க நான் வந்து கான்டாக்ட் பண்றது? உங்க நம்பர் குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெய்ட்டாவே கேட்டுர்றாங்க. நம்ம ஹீரோவா இல்லங்க நான் என் ஃபோன வீட்ல வச்சுட்டேன். நீங்க உங்க ஃபோன குடுங்க. நான் நம்பர போட்டு குடுத்துர்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு பிரேஸ்லெட் கூட தெரியாம இவங்க கிட்ட வந்திருக்கோம்ல. அத வந்து கேட்கறாங்க. இந்த மாரி உங்க பிரேஸ்லெட் என்கிட்ட தான் இருக்கு. பட் இப்ப என்கிட்ட இல்ல, என் பேக்ல இல்லன்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்க பேக்ல தான் இருக்கு. அத வச்சு இன்னொரு தடவை எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு இது போல. ஸோ, அதனால இப்போதைக்கு அந்த பிரேஸ்லெட் வந்து குடுக்கல. நம்ம ஹீரோவா சரி பரவாயில்லங்க. அப்புறம் கூட குடுத்துக்கோங்க. அது ஒண்ணும் இது கிடையாது. பட் ஆனா ரொம்ப முக்கியமானது என் ஃபேமிலிலேருந்து குடுத்தாங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா ஓ! அப்படியா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறாங்க. போகும்போது கூட அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, நீங்க இப்போ ரெடி பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தேன். உண்மையிலே நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டுலாம் போம்போது, நம்ம ஹீரோயினுக்கா ஐயோ! ஒரே சந்தோஷமா இருக்குதுப்பா. நம்மள வந்து இப்படி பாராட்டுறாரே அப்படின்ற மாரி ஒரே இதுவா தான் இருக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருக்காங்க போல. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, வந்த உடனே இந்த மாரி "நீ போட்ட கன்டென்ட் வந்து நல்லா இல்ல, வீடியோ நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, "சரிம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க. எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு வந்து கிளம்புவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ தான் வந்து காட்டுவாங்க. பார்த்தா அந்த ஷெட் போர்ட காட்டுவாங்க. என்னன்னா, இவங்க 2 பேரும் ஒரு டாபிக் வந்து ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, அது யார் பெஸ்ட்டுன்னா, ஸோ அந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த டாபிக் வந்து ப்ரொபோசல இவங்க படிச்சுட்டு இருக்கும்போது, லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ யார் யார் குடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேர் மாரி குடுப்பாங்கல்ல. யார் பண்றாங்க, செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. அதுல லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, லீ ஜான் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். நம்ம ஹீரோவோட பேர் இருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோக்காக தான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டிருப்பாங்க. பட் இந்த பொண்ணு வந்து டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்கும். இந்த பொண்ணு இத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிருச்சு. இந்த மாரி இந்த வேலைக்காக தான் வந்து ஹீரோயின் வந்து என்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காளா? அவ பிரைவேட்ன்னு சொன்னா, இவ பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயோட வீட்ட தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரே மெசேஜா நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா, எதிர்க்க இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு தான் இருக்காங்க. "என்னடா இது புதுசா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜஸ் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஒர்க்க பத்தி தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, புகழ்ந்து வந்து பேசுறாரு. இது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் நோட் பண்ணிட்டு, "என்னடி யார்ட்ட பேசிட்டு இருக்கன்னு?" வந்து கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சிலருக்கு நான் பண்ற ஒர்க் புரியுது. ஆனா, என் அம்மாவுக்கு இந்த அருமையே புரியலன்னு" சொல்லிட்டு அம்மா கிட்ட ஸ்ட்ரெய்ட்டாவே சொல்ருவாங்க. அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி உங்க அப்பாவ மாரியே நீ இருக்க. எப்ப பார்த்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்க. இப்ப நீ இருக்கிறியே இந்த வீடு, இது கூட உன் பாட்டியோட வீடு தான். கூடிய சீக்கிரம் அவங்க பேரன் பேத்திங்க யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். அதாவது இன்னொரு சைடு ரிலேட்டிவ்ஸ் தான். அதெல்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், இந்த வீடு உனக்கு வந்து இருக்காது." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்பவே ஏம்மா அத பத்திலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, "இந்த மாரி நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன். சண்டே நீ தான் வந்து எனக்கு வந்து ஏர்போர்ட்ல போய் ட்ராப் பண்ணணும்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து யோசிக்கிறாங்க. பட் அம்மா வந்து இது பண்ணும்போது, "நீ கண்டிப்பா நீ தான் என்ன விட்றணும்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா ஏதோ மீட்டிங் போயிட்டுருக்கு. அப்ப இந்த மீட்டிங்ல வந்து பக்கத்துல நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ரிப்போர்ட்டர் ஆஃப் தி இயர் உங்களுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா, அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரி சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்லாம் வந்து ரெடி பண்ணாங்கல்ல. ஸோ, அதனால உங்களுக்கு தான் வந்து ரிப்போர்ட்டர் ஆஃப் தி இயர் கிடைக்கும்னு சொல்லிட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கா, "எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு புடிச்சிருக்கு இந்த வேலை. அதனால பண்றேன். அது என்னவா இருந்தாலும் பரவாயில்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சைலண்டா தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் பைப்ல வரேன். இந்த ஹெட் பைப்ல வந்து எல்லாருக்கும்
ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் குடுத்து இது பண்ணிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டர் ஆஃப் தி இயர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷென் பொண்ணுக்கு தான் குடுக்குறாங்க. இது எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்னடா இது! நம்ம ஹீரோயின் எல்லாம் இந்த வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காளே! அவளுக்கு அவார்ட் குடுக்காம, இவளுக்கு போய் அவார்ட் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கடுப்பாவுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அமைதியா தான் இருக்காங்க. அவங்க எந்த ரியாக்டும் பண்ணல. கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு அவார்ட் கிடைக்கும். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. என்னங்க ஆயிடுச்சு? அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பரவால்ல வேலை விஷயத்துல அதெல்லாம் சகஜம்னு சொல்லிட்டு, அவங்கவங்க வேலைய பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷென் பைபிள்ல வந்துட்டு இந்த மாரி எனக்கு அவார்ட் கிடைச்சிருக்குல்ல. ஸோ உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரீட் குடுக்குறேன். மறக்காம எல்லாருமே வந்துருங்கன்னு சொல்லிட்டு, எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போகுது. பட் இந்த பொண்ணு இந்த மாரி கேரக்டர் இல்ல. பட் ஏன் திடீர்னு இப்படி வந்து கூட்டிட்டு வந்திருக்குன்னு யாருக்குமே வந்து புரியல. அப்பதான் வந்து எல்லாரும் கேட்கறாங்க, "என்ன மேடம் இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "இது புதுசு தான். எனக்கு 2 விஷயம் எனக்கு நடந்திருக்கு. ஒண்ணு எனக்கு ரிப்போர்ட்டர் ஆஃப் தி இயர். இன்னொன்னு என்னோட பாய் ஃப்ரெண்ட இன்னைக்கு நான் மீட் பண்ண போறேன். உங்க எல்லாருக்கும் நான் இன்ட்ரோ குடுக்கணும்னு சொல்லும்போது, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. "ஐய்யய்யோ!" அப்படின்ற மாரி ஆவுறாங்க. அந்த ஷென் பைபிளே என்ன சொல்லுது, "நான் அந்த மாரி சும்மா எல்லாருக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு இது பண்ணல. அவரும் நானும் வந்து ஈஸ்டர்ன் சைட் கண்ட்ரில வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் இப்ப ரீசென்ட்டா கூட வாலண்டரிலாம் போயிட்டு வந்தாரு. அதான் அந்த மிலிட்டரி சர்வீஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போயிட்டு வந்தாரு. ஸோ அப்படியே உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுத்தா நல்லா இருக்கும்னு" அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது! இவன் வந்து நிக்கிறான். இவன் பாய் ஃப்ரெண்ட் வேற சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோவம் அதிகமா வருது. என்ன பண்றாங்க, இந்த மாரி நான் வெளில போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில வந்து போயிடுறாங்க. இத நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டீஸ் வந்து பண்ணிட்டாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி தான் வந்து போறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட பேச போய் ட்ரை பண்ணுவாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அப்படியே சைலன்ட்டா வந்து போயிட்டு, இந்த மாரி அவங்க ஒரு பிரேஸ்லெட் மாரி குடுத்துருப்பாங்க. த்ரெட் பிரேஸ்லெட் அதான் நம்ம ஹீரோவோடது. அத மட்டும் குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சைலன்ட்டா வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஷென் பொண்ணு பின்னாடியே வந்து பார்த்துட்டு, இந்த மாரி நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த மாரி எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. நியூ ஹீரோயினும் வந்து க்ளோஸா அப்படின்லாம் சொல்லி கேள்விலாம் கேட்குது. பட் நம்ம ஹீரோவா இல்லங்க அதெல்லாம் எதுவும் வந்து இப்போதைக்கு நான் பேச மாட்டேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த ஷென் பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாரி நீ உன் பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ணிட்டியா? அதான் இவங்க ஒரு டேட் செட் பண்ணியிருக்காங்க போல. நம்ம ஷென் பொண்ணு என்ன பண்ணுது, ஆமா மீட்டிங் பார்த்தோம், பேசினோம். பட் ஆனா அந்த அளவுக்கு வந்து சரியா போகல. நான் அவன வந்து வெறுப்பேத்திட்டேன்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு அவன ரொம்ப புடிச்சிருக்குன்னு இது மட்டும் தான் சொல்லுது. இங்க என்ன கூத்து நடக்குதுன்னே வந்து தெரியல. இது ஏன் இப்படி வேணும்னு பந்தா, இல்ல தெரியாம பந்தா அதுவும் வந்து தெரியல. ஸோ இந்த சீன் அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஈஸ்டர்ன் சைடு கண்ட்ரிக்கு தான் போறாங்க ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக. அவர் கூடயே பார்த்தீங்கன்னா, ஒரு கேமராமேன் இருப்பாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இனிமேல் இங்க வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, போற வழி எல்லாமே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் இங்க மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த வெடிகுண்டு சைடுல அதெல்லாம் வந்து பார்த்துட்டே அப்படியே வந்து போறாங்க. இங்க சில மிலிட்டரி ஆளுங்கலாம் என்ன பண்றாங்க, வர்றவங்க வந்து நம்ம ஹீரோயின் ஜர்னலிஸ்ட்டா வராங்கல்ல, ஸோ ஒரு பொம்பள ஜர்னலிஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு, இங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாங்க. இவங்கலாம் வந்து எதுக்கு வராங்க? இந்த மாரி இடத்துக்கு போய், இவங்க எதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா, கிண்டல் பண்ற மாரி பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டுலாம் வந்து அமைதியா தான் வந்து இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு கேப்டன காட்டுறாங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா, கேப்டன் ஜியாங். இவர் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இங்க இருக்கிற விஷயத்த பத்தி ஹெல்ப் பண்ண போறோம். இது ரிப்போர்ட் விஷயமா சம்மந்தப்பட்ட மாரி. அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின கிண்டல் பண்ணாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, கேட்டுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அமைதியா தான் இருக்காங்க. வர்றவங்க எல்லாமே வந்து, இந்த மாரி காய்கறி தோட்டத்துக்குலாம் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே சார், ஏன் சார் அதுக்கு தான் வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்களா இவங்களன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கிண்டல் பண்றாங்க. பட் அந்த கேப்டன் ஜியாங் என்ன பண்றாருன்னா, "யோவ் அதெல்லாம் எதுவும் இல்ல. ஒழுங்கா அவனவனுங்க வேலைய பாருங்கடா" இந்த மாரின்னு சொல்லிட்டு, அவர் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் எடுக்குறாரு. இந்த மிலிட்டரி ஆளுங்களே பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் டீம் லீடரா இருப்பான். அவன் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணாடி சன்கிளாஸ் போட்டுருப்பான். அவன வந்து நம்ம டீம் லீடர்ன்னே வந்து வச்சுப்போம். அவன் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பு இழுத்துட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்குற அந்த கேமராமேன் ஆள் என்ன பண்றாருன்னா, "ஏன் சார் இப்படிலாம் வந்து பேசுறீங்க? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க." அப்படின்னு சொல்லும்போது, அந்த டீம் லீடர் என்ன பண்றாரு, "ஏய் ஏய் இங்கலாம் வந்தீங்கன்னா இப்படிலாம் பேசக்கூடாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து இதுவா பேசுறாங்க. அந்த பையனுக்கு செம்மையா கோவம் வருது. வண்டியில போம்போது கூட ஒரே மொறச்சுக்கிட்டே போறாங்க. இந்த டீம் லீடர் பார்த்தீங்கன்னா, அவனே வந்து கலாய்க்கிறான். "நீலாம் வந்து குழந்தை மாரி இருக்கிறடா. நீ எதுக்குடா இந்த மாரி இடத்துக்குலாம் வந்து பாவம் இந்த மாரி கலாய்க்கும்போது அவனுக்கு ஒண்ணுமே பேச வராது. இந்த மாரி என்னடா இப்படி வெறுப்பேத்துறானுங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்து இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க சில சண்டைலாம் வந்து நடக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்டரி ஆஃபீசர்ஸ்லாம் வந்து இது பண்றாங்க. அங்க இருக்க டெரரிஸ்ட்லாம் கூட அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா, அந்த கேமராமேன் வந்து ஹீரோயினும் அவங்கவங்க வேலைய தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ரியலா என்ன நடக்குதோ அத வந்து எடுத்துட்டு இருக்காங்க வீடியோவா. பட் இந்த டீம் லீடர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பில்டப் பண்றான். இந்த இடத்துலலாம் வந்து இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கேமராமேன் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரா வந்து இது பண்றானே, அவன்கிட்ட வந்து வம்பு இழுத்துட்டே இருக்கிறான். 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க சண்டை தான் வந்து நடந்துட்டு இருக்கு வாய் வார்த்தையில. நம்ம ஹீரோயினே இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா தான் இருக்காங்க. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.